ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோ கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் கொல்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் பாயில் பண்ண வாட்டர் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு வறுத்தது 2 கப்பு. அது கூட கொஞ்சம் சால்ட் போட்டு நான் இதோட சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி கீ இல்லை பட்டர் இல்லை ஆயில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஏன் கீ ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உடையாமல் வர்றதுக்காக தான். அண்ட் ட்ரையாக இருக்காது, நல்லா ஒரு மாதிரி ஒரு ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மாவு. ஸோ இதை நல்லா பிசைஞ்சிருங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் நான் கீ திருப்பி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் பார்க்க. இப்போ உள்ளே நான் ஃபில் பண்ணுறதுக்கு வெல்லம் ஒரு 200 கிராம்ஸ் இது மாதிரி திருவி எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 250 கிராம்ஸு இதையும் திருவி இது மாதிரி ஆட் பண்ணுறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இது கூட கொஞ்சம் சால்ட் ஒரு 2 to 3 பிஞ்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் அந்த ஸ்வீட் நல்லா தூக்கலாக தெரியும். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த மாவை எப்படி நம்ம உருட்டி உள்ளே அதை ரோல் பண்ணி ஸ்டஃப் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இந்த மாதிரி நார்மலாக அச்சு இருந்தால் அச்சில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வெறும் கையில் தான் இந்த மாதிரி தட்டிட்டு இது மாதிரி லைட்டாக பூரிக்கு தட்டுற மாதிரி நம்ம லைட்டாக தட்டிடணும். தட்டிட்டு மெலிசா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மெலிசா பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம கொஞ்சமாக எடுத்து ஃபில் பண்ணணும். இது ஒரு டீஸ்பூன் எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணி இதை மெதுவாக இது மாதிரி சைடில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது இந்த மாதிரி தான் யூஸ்வலாக பண்ணுறது. ரொம்ப பர்ஃபெக்டாக வராது. கொஞ்சம் ட்ரை பண்ண உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிடும். இல்லைனா அச்சு இருந்தால் நீங்கள் அச்சில் நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற ஒரு மெத்தடில் தான் நான் இப்போ இதை பண்ணியிருக்கேன். இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பால் மாதிரியும் நீங்கள் இதை ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி பால் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு டெப்த் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே அதை நம்ம ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இது உள்ளே வச்சிடுறேன். இன்னும் நிறைய வச்சிட்டிங்கன்னா உள்ளே இது பண்ண முடியாது. கரெக்டாக அளவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இதை நல்லா மெதுவாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சைடாக நீங்கள் இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பால் மாதிரி ரோல் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி குலாப் ஜாம் எப்படி உருட்டுறோம், சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி இதை லைட்டாக உருட்டிட்டா இந்த மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டில் நான் இப்போ நெய் போட்டிருக்கேன். ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை எல்லாத்தையுமே ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வேக வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை சூடாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு தரலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.